வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். நம்ம ஏஜெண்ட்டோட பேசுவோம். சாம்பிள் ஏஜென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஏஜென்ட் இருக்குது. ஈவெண்ட்ஸ், ஷேர், ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். செஷன்ஸுங்கிறப்ப அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சேட் செஷன் ஒன்று ஒன்றா இப்போ சாட்ஜிபிட்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம பேசின லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா பேசின இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி கேட்குறேன்னா குவாண்டம் அது ரிலேட்டட் இப்போ நம்ம கேட்குற கொஷினுக்கு ஏற்ற மாதிரியான டாபிக் வச்சுக்கும். நீங்கள் அதை நேவிகேட் பண்ணி சைடில் போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான செஷன்ஸ் தான் இதெல்லாம். இப்போ ஜஸ்ட் நான் அந்த பாட்டை நான் பேச போகிறேன். நம்ம க்ரியேட் பண்ண பாட்டு. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். பதில் சொல்லணும். ஐஎம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரெயின்டு வெஹிக்கிள் நம்ம பேச வச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம். இதுக்கு மோடிஜின்னு சொல்லுதான்னு பார்ப்போம். சொல்லிடுச்சுப்பா, ஜின்னு சொல்லலை, நரேந்திர மோடின்னு சொல்லிடுச்சு. ஓகே. ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டு பார்ப்போம். சீஃபுக்கு தப்பு, பரவாயில்ல, இது ஸ்பெல் செக் பண்ணிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எம்கே ஸ்டாலின் கரெக்டாக சொல்லுது. ஓகே, கேட்போம் இருங்க. ஹூ இஸ் டெபுட்டி சிஎம்னு கேட்போம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்போம். தமிழ்நாடு டஸ் நாட் ஹேவ் எனி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். எம்கே ஸ்டாலின் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது கரண்ட் டேட்டாவோட ஒத்து போல. சரி, ஏன்னா 2024 வரையும் தான் இது வந்து. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. வாட்ஸ் த வெதர் இன் லண்டன் டுடேன்னு கேட்போம். இதோட டேட்டா செட் வந்து 2024 நவம்பர் வரையும் தான் ட்ரெயின் ஆகிருக்கும். அதனால் இந்த பதில் சொல்லுது. பாருங்களேன், ரியல் டைம் அப்டேட்ஸ் கொடுக்காது. ஏன்னா நம்மளோட மாடல் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெமினி 1.5ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட தான் இது கனெக்ட் ஆகி வேலை செய்யுது. அதனால் இதால் கொடுக்க முடியாது. இது ஜெமினி 3.0வில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லும். ரீசண்ட் அப்டேட்ஸு, இந்த நியூஸ் திங்ஸு, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவு சொல்லாது. ஏன்னா அந்த ஏபி அதுக்கான ஆக்சஸோ இதோ அப்படி டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த வெர்ஷனை. அதனால் அப்படி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா யாருன்னே தெரில. அதுக்கு இப்போதைக்கே கிடையாது அப்படின்னு சொல்லுது. லாஸ்ட் அப்டேட்டு பற்றி யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இதில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் பேசிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு கான்செப்ட் வேணும் அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். எனக்கு தெரிலப்பா குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி. அதுக்காக நான் கேட்க போகிறேன். கேட்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம், என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கு. கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் வெர்சஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. நம்ம வந்து என்ன கேட்டோம்னா ஜஸ்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னான்னு தான் கேட்டோம். அது என்னான்னு சொல்லியிருக்கு. அதுக்கான டிஃப்ரென்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் சொல்லியிருக்கு. நல்லா தான் இருக்குது மாடல், நல்லா தான் பதில் சொல்லுது. ஓகே, இந்த செஷன் க்ரியேஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு செஷனா? இப்போ இன்னொரு செஷன் க்ரியேட் பண்ணால் நியூ செஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் நியூ செஷன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து சரி ஓகே, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரேட் மீ அ இமேஜ் ஆஃப் டாக்னு கொடுக்குறேன். வருதான்னு பார்ப்போம்மா. ஓகேயா, இதெல்லாம் இது பண்ண முடியாது, இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் ஜெமினி 3.0 பண்ணும். ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஜெமினி 1.5 நீங்கள் அந்த இதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும்.
1.5 இருக்கிறதுனால இமேஜஸ் இப்போ தானே நேனோ பண்ண வந்துச்சு ரீசெண்டாக, அதனால் அது வந்து ஜென்ரேட் பண்ணாது. அடுத்து ஓகே, காமன் நேம்ஸ் கேட்டோம்னா தெரியாது. இப்போ ஜஸ்ட்டு இதை நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஹூ இஸ் கீர்த்திவாசன் கேட்குறேன். லெஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஸ் ஃபேமஸ்லாம் கிடையாது, ஹீ இஸ் மோர் ஃபேமஸ், ஐ நோ. இப்போ எப்படி ஆன்சர் கொண்டு வரப்போம் அப்படின்னு கே கீர்த்திவாசன். பார்த்தீங்களா, நான் தப்பா சொன்னா கூட கீர்த்திவாசன் சொன்னால் அது கே கீர்த்திவாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் ஸ்பெல்லிங் தப்பு, எனக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் மாற்றி மாற்றி எழுதுவாங்க. ஆமாம், ஸ்பெல் செக் பண்ணல. இது என்னை கரெக்ட் பண்ணுது பாருங்கள், கே கீர்த்திவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி ஓகே. இதோட டேட்டா செட் வந்து நவம்பர் 2024 வரையும் ட்ரெயின் ஆகிருக்கிறதுனால இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிவிகே பார்ட்டி பற்றி தெரியுதான்னு பார்ப்போம். பொலிட்டிக்கலாகவே கேள்வி கேட்டுட்ருக்கேங்கிறீங்களா? சும்மா கேட்டு பார்ப்போம். தமிழ்நாடுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பார்ப்போம், அப்போயாவது கண்டுபிடிக்குதா. தமிழ்நாடு விக்ட்ரி பார்ட்டி, ஓகே. டைரக்டர் விஜய், ஓகே தெரியுது. ஏன்னா 2024 ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் காட்டுது. ஓகே, ஜஸ்ட் டிவிகே பார்ட்டி அப்படின்னு முதல்ல போட்டப்ப என்னவோ கொஞ்சம் திணறிச்சுன்னு நினைக்கிறேன். நியூ செஷன் பண்ணி ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். மேபி இப்போ கொஞ்சம் டிவிகே பார்ட்டின்னு ஜென்ரலாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, டிவிகே பார்ட்டின்னா அதால் சொல்ல முடியல, ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் டிகின் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். இது ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி தான், டிகின் பண்ணுறேன். அதே தமிழ்நாடுன்னு சொன்னப்போ ஃபவுண்டர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்கு. இதே வந்து இது பண்ணும்போது வரலை. ஓகே, ஹூ இஸ் விஜய்ன்னு கேட்டோம்னா கரெக்டாக தான் சொல்லும் எனக்கு தெரிஞ்சு. ஜோசப் விஜய், ஓகே, சூப்பர் ஸ்டார் ஆக்டர், ஓகே. ஓகே, பிப்ரவரி பார்த்தீங்களா, பிப்ரவரி 2024 தான் மாநாடு நடந்துச்சு போல், எனக்கு இது இல்லை, இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே, அதான் 2024 நவம்பர் வரையும் ட்ரெயின் ஆகிருக்கு. அதனால் மேக்ஸிமம் இன்டர்நெட்லேருந்து இது டிக் பண்ணி எடுத்துருது. அதுதான் இங்கே சொல்ல வந்த மெசேஜ். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது, வீடியோ ஆப்வியஸாக ஜென்ரேட் பண்ண முடியாது. இதில் மைக்ரோஃபோன் வச்சு பேசலாம், கேமரா ஓகே. இது வந்து இந்த வாய்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா எடுக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஜெமினி, ஓகே, அலோ திஸ் டைம் கொடுப்போம். ஹாய் ஜெமினி, ஓகே ஓகே. இந்த நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செஷனை டெலீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுவோம், அப்படி தான் புது செஷன் க்ரியேட் பண்ணிக்குவோம். சாரி, இதில் க்ரியேட் பண்ணக்கூடாது, இங்கே தான் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது, வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. செக் பண்ணி பார்த்துருவோமா? ஒருத்தரோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணிட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். அதான் ஐடியா. ஹூ இஸ் ஹீ? டெல் மீ அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேங்க. யாருன்னு சொல்லுதான்னு பார்ப்போம். இது கூகுள் என்ன எடுத்தேன், ஆப்வியஸாக சொல்லும் தான் உங்களுக்கு. he is சுந்தர் பிச்சை, CEO of Google and its parent company Alphabet, எல்லாம் சொல்லியிருப்பாருங்க.
இங்கே ஐஐடியில் படித்தாருன்னு சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கு. இதாங்க இதெல்லாம் தான் இதோட இது. இன்னும் நீங்கள் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எதாவது அப்லோட் பண்ணி கேட்கலாம். அது ஒரு ரேக் மாடல் மாதிரியும். பொதுவாக டாக்குமெண்ட்டோட பேசுகிறது வந்து நம்ம ரேக் மாடல்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா செட்டோட இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் புக்கே படிச்சிடுறேன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு பயாலஜியோ ஏதோ அந்த புக்கை இதில் அப்லோட் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு 4 கேள்வி கேளு அப்படின்னாலும் கேட்கும். அட்லீஸ்ட் அப்படி இல்லை உங்களுக்கு புரியும், பட் ஆனால் நீங்கள் ரீஎஃப்எம் பண்ணணும். இந்த இது எனக்கு வந்து நல்லா தெரியுதா, இல்லை ஏதோ ஒரு கான்செப்டில் ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த டவுட்டை நீங்கள் அதில் கேட்டு அது ஜென்ரேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். அதை படித்து இன்னும் தெளிவு பெறலாம் நீங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் தாங்க இதோட இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட், அதாவது சாம்பிள் ஏஜென்ட்டுன்னு பேர் வச்சுருக்க இந்த பையனால் இதெல்லாம் தான் பண்ண முடியும், இதெல்லாம் தான் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் மெயினாக காட்டணும்னு நினச்சேன். ஓகே, ஐ திங்க் ஐ ஆம் டன். நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், வெற்றிகரமாக நமக்கு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, கேகல்லேருந்து நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி 4 வெர்ஷன்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சேவ் சொல்லிவிட்டு இப்போ நான் வெர்ஷன் 5 அதுவே காட்டுது பாருங்களேன். இப்போ வெர்ஷன் நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். வெர்ஷன் 5 அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து சேவ் அண்ட் ரன் ஆல் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு. அதனால் நமக்கு தேவையில்லை. குயிக் சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ்னு இப்படி ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அது தானாக க்யூ ஆகிடும். க்யூ ஆகி இங்கே வந்து ரன் ஆகி வந்து அப்லோட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டேபை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வெயிட் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம வெற்றிக்குரிய போட்டுக்கலாம். we are done with the today assignment. I think 1A தான் முடிச்சிருக்கோம், 1B இன்னும் இருக்குது. சரிங்களா? அது இன்னும் லோட் ஆகுது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ண பார்ப்போம். மேக்ஸிமம் 1B இன்னும் இந்த மாதிரி பாட் ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஜஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வீடியோ வரும் இதுக்கும். நன்றி, வணக்கம்.